என்ன சார் போறீங்க வரீங்க போறீங்க வரீங்க எதுவும் பேசுற மாதிரி தெரியலையா? மகா நீ வேற ஏன் என்ன கிண்டல் பண்ற? ஒன்றும் பேசுங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க. எதுவும் இல்லாம இப்படியே அப்படியே அப்படியே போயிட்டு வரீங்க. பேசணும்னு நிறைய வார்த்தைங்க நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன், ஆனா வார்த்தையே வரமாட்டேங்குதே. ஏன் என்னாச்சு? தொண்டையில் ஏதாவது சிக்கின்னு இருக்கா? அதான் எனக்கும் தெரியல, வார்த்தையே வரமாட்டேங்குது. ஐயோ சிரிக்கிறாளே. இந்த புஷ்பாத்தை எங்க வைக்கலாம்? தலை பக்கத்துல வைக்கலாம். டேய் என்னோடது எதுக்கு அப்படிங்க வந்த? குடுறா, நான் தானே வைப்பேன். சஞ்சு நான் தான் வைப்பேன். சின்ன பசங்க புஷ்பானா விட கூடாது. டேய் அப்பா எனக்கு வேற வேணாம், குடுறா. ஐயோ இதுங்க வேற வந்துச்சுங்களா இங்க. நானே இப்பதான் பேசலன்னு அப்படி இப்படி தைரியத்தை வர வச்சுன்னு இருக்கேன். இங்க பாரு அண்ணா, இங்க புஷ்பான ஏத்த ஓர்மன் இல்ல. இங்க பாரு புஷ்பான்லாம் அப்படிக்கா போய் விடுங்க போங்க. தலை இங்க வச்சதா நல்ல பெருசா வரும். அங்கலாம் மரம் இருக்கு, தடுக்கும். சஞ்சு தலிக்கா. டேய் அந்த பக்கம்லாம் இடம் காலியா தானடா இருக்குது. இருங்க தலை, இங்க வச்சதா சூப்பரா இருக்கும். கிடைக்கிற 5 நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்றானே. அந்த புஷ்பானத்தை புடிங்கி இப்ப கணத்துல போட போறேன் பாரு. டேய் என்ன பெருசா வருமா? ஆமா ஆமா தலிக்கோ. டேய் சஞ்சு பாத்தியா? ஏய் சூப்பர் எவ்வளவு பெருசா போகுது பாத்தியா? எவ்வளவு ஹைட்டா போகுது. அடுத்தவங்க பக்கத்துலயே வைக்கலாம். டேய் போடா அந்த பக்கமா போய் திரும்ப வைடா. என்ன தலை இப்படி பயப்படுறீங்க? சொன்னா கேளுடா, உனக்கு மாமா வந்து போகும்போது சாக்கெட்டை வாங்கி கொடுக்குறேன்டா. சரி பாக்கிறதுக்கு பாவமா இருக்குது. சஞ்சு வா நம்ம அந்த பக்கமா போய் புஷ் பண்ண உள்ள ஓடியா. டேய் அண்ணா இங்கே வைடா, இங்க தான் சூப்பரா இருக்கு. ஐயோ சொல்ற பிச்சை எனக்கு கேக்குதுங்களா? வேணா இங்க வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கா, நம்ம அந்த பக்கம் போலாம் வா. இங்கலாம் ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லடா, இங்கே வை. சஞ்சு மாமா உனக்கு சாக்கெட் வாங்கி தரேன், அந்த பக்கமா போய் புஷ் பண்ண விடுங்க போங்க. அப்படியே சூப்பர் ஜாலி. டேய் அண்ணா வாடா அந்த பக்கம் போய் புஷ் பண்ண விடலாம். வா முன்னாடி நான் தான சொன்னேன். மாமா எனக்கு 2 சாக்கெட் வாங்கி தரணும். அம்மா உனக்கு 5 கூட வாங்கி தரேன். சூப்பர். டேய் வாடா போலாம், வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஆமா நான் அப்பே சொன்னேன்ல, அங்க போய் புஷ் பண்ண விட்டா மாமா நமக்கு சாக்கெட் வாங்கி தருவாருன்னு. பாரு வாங்கி தர சொல்லி கேப்பார். பாவா 5 வாங்கி தர சொல்லிருக்காரு. எம்மாடியோ பிளான் பண்ணி தான் வந்துருக்குதுங்க ரெண்டும். ரச பூச்சிங்களா இருக்குதுங்கம்மா. அங்க யார் நின்னு பேசுற மாதிரி இருக்கே? வா வாங்க போலாம், அங்க சாக்கெட் வாங்கலாம். நீ புஷ் பண்ண எடுத்து வா கையில. இதே ஒரு வேலையை வச்சிருந்தா அண்ணனும் தங்கச்சியும் சுத்துறாங்க போல இருக்க. இந்த புஷ் பண்ணா இவ்வளோ நேரமா போயின்னு இருக்கு. நின்றுச்சுப்பா. சரி டைம் ஆகுது, அம்மா தேட போறாங்க. இருமக்கா போவாத. ஐயோ டைம் ஆகுது, எங்க அம்மா வேற கத்த போறாங்க. இப்பதான் மழை லேசா விட்டுக்குது. ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சு நான் குடிக்க. இது யார்? இது அருண் மாதிரி இருக்கு. அருண் நம்ம கவமா. என்ன அருண் எப்போ வந்தீங்க? ஐயோ சித்தி வர வந்துட்டாங்களா? இப்பதான் அத்தை வந்தோம். யார் வந்திருக்கா? அப்பா அம்மா வந்திருக்காங்களா? பாட்டில வந்திருக்காங்களா? பாட்டி அம்மா வரல, நானும் அப்பா மட்டும் தான் வந்தோம். தீபாவளி சீர் கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். யாருக்கு தீபாவளி சீர் கொடுக்க வந்தீங்க? என்னத்த அப்படி கேக்குறீங்க? உங்களுக்கும் பெரிய அத்தைக்கே கொடுக்கலாம் தான் வந்தோம். ஓஹோ இன்னும் எங்க வீட்டு பக்கம் யாரையும் ஆள காணமே, அதான் கேட்டேன். மாமா பெரிய அத்தை வீட்டுல இருக்காரு. ஆமா பெரிய அத்தை தானே வசதியானவங்க. சின்ன அத்தை வந்து வசதி கம்மி ஏழை. எங்களெல்லாம் பார்க்கறதுக்குள்ள வருவீங்களா? பெரிய அத்தை தான் வசதியானவங்க. அதான் நேரம் வந்தோடனே பெரிய அத்தை வீட்டுக்கு போயிருங்க. என்னெல்லாம் ஒரு ஆளா மதிப்பீங்களா? ஏன் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க? சரி அந்த கதையை உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். 2 பேரும் தனியா எதுவும் பேசுங்க. பேசுங்க சித்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசுங்க. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க, நான் போறேன். ஓடிட்டாளா? என்ன எவ்வளவு நாளைக்கு இப்படியே பேசிட்டு இருக்க போற? வேற என்னத்த பண்றது? டேய் அதுவும் அத்தை போடுதானடா, பரிசம் போட வேண்டியதுதானே. எங்கத்த நீங்க ஈஸியா பேசுறீங்க, இதெல்லாம் நான் எப்படி எங்க அப்பாட்ட போய் கேட்க முடியும்? டேய் வயசு பையன், நீ தான்டா பேசணும். அப்பா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேளு. அத்தை லவ் கிவ்னு சொன்னா அப்பா கொன்னே போட்டுடுவாரு. டேய் நான் சொல்றபடி செய்யு. இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படி சொல்ல. அப்போ வந்து உங்க அப்பா யார் என்ன ஏதுன்னு கேட்பாரு. நீ சொல்லு இந்த மாதிரி நான் மத்த பொண்ணு தான் சொல்லிட்டு. அப்பாவுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் தான் நினைக்கிறேன். உங்க அப்பா ஒரு மக்களுக்கு சாம்பிராணிடா, மட சாம்பிராணி. அவனுக்கு எதுவுமே புரியாது. நீ ஏன் எடுத்து வழக்கமா சொல்லு, இந்த மாதிரி அத்தை பொண்ணு மக தான் லவ் பண்றேன், எனக்கு 2 பேருக்கும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி சொல்லிட்டு கேளு. அத்தை நானே எப்படி அத்தை கேட்க முடியும்? டேய் நீ வாய் திறந்து கேட்டா தானே உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா உங்க அப்பா உன்னை அப்படியே விட்டுருவாருடா. அவரை எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறாரோ அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படிதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரிப்பா நீரு உங்க அப்பா வந்து எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறா நீ கல்யாணம் பண்ணிக்கா. என்ன அது வரைக்கும் வந்து மகோட அப்பா வந்து அமைதியா இருக்க மாட்டாரு. மகாக்கு வந்து மாப்பிள்ள பார்த்து இருக்காரு. எங்கன்னா பார்த்து நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. நீ அப்படியே வேலைக்கு பார்த்தனே இருப்பா. என்னத்த சொல்றீங்க? மகா என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. மகாக்கே தெரியாது மாப்பிள்ள பாக்குற விஷயம். அவகிட்ட சொல்லாம அவங்க அப்பா பார்த்து இருக்காரு. என்னத்த எப்படி சொல்றீங்க? ஆமா நீ பாட்டுன்னு பார்த்துனே இரு. அவங்க அப்பா வேற மாப்பிள்ளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போட்டா அப்ப நீ பார்த்துனே இரு. அத்தை இப்ப என்னத்த பண்றது? உங்க அப்பா கிட்ட பேசுடா, பேசி வந்து பொண்ணு கேட்க சொல்லு. இல்லன்னு வச்சுக்க அப்புறம் நம்ம கையை நழுவி போயிடுச்சுன்னா வேலைக்கே ஆகாது. பேசுறேன் அத்தை. இனி நீ ஒரு நாள் தாமதிச்சாலும் வேலைக்கு ஆகாது. என்னத்த எப்படி ஆயிப்போச்சு? அப்புறம் இளவு காத்த கிளி ஆயிப்பிடாத. சரிங்க அத்தை. தட்டு புட்டுன்னு பேசி கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. நான் கூட எதுக்கு இவ்வளவு இறங்கி பேசுறேன், சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். நம்ம அண்ணன் பையன் நம்ம அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பாங்க, சொந்தம் வந்து விட்டு போயிடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் பேசியிருக்கேன். என் வயசுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது.
சரிங்க அத்தை, புரியுது அத்தை. பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க. சும்மா பார்த்து பார்த்து பேசி பேசி ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்ஷன்ல இறங்கு. சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. நம்மளால முடிஞ்சது கொளுத்தி போட்டாச்சு. இனிமே கல்யாணத்துல போய் தான் முடியும்னு நினைக்கிறேன். இவனை வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறான் எதுவுமே. அவங்க அப்புறம் எதுவும் பேச மாட்டேங்கிறான். மகாக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இவெல்லாம் அடங்குவான். எங்கே அங்கே அப்பா மாப்பிள்ளை பார்க்குறாரு, வேலைக்கு அனுப்பாம பார்த்துக்கிறாரு அப்பாவே. எப்படியோ ஒன்று 2 பேரும் சேர்த்து வச்ச பெருமை நம்மளுக்கு கிடைக்கிட்டான். மகா போயிட்டாலா? முதல்ல அப்பா கிட்ட பேசணும். சீக்கிரமா நம்ம வீட்டில் கல்யாண சாப்பாடு. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். அண்ணன் நசீர் வசதி போய் பார்க்கலாம். என்ன வேற எங்கேயாவது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்மள நிலைமை என்ன ஆகுறது? கடவுளே. சரிம்மா, இது ராதிகா கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். உன்னோட பக்கம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டல? எடுத்து வச்சுட்டேனே. இருந்து போய் சாப்பிட்டு போனேன். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். எப்போ வந்தாலும் உடனே கிளம்புறேன். சாப்பிட்டு போனேன். கறி குழம்பு வச்சிருக்கேன், கறி வறுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போனேன். வேணாம்மா, மணியாச்சுமா, நீங்க சாப்பிடுங்கம்மா. நாங்க சாப்பிட்றோம், எங்க சாப்பிட தெரியாதா? இன்னும் சாப்பிட்டு போனா நீங்க சாப்பிட்டு சொல்றேன். ஜோ கோச்சிக்காதம்மா, இது எதுவுமே ராதிகா கிட்ட கொடுத்துட்டு நான் வேற சந்தைக்கு வேற போனோமா. தீபாவளிக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டு போலான்னு பார்த்தேன். தீபாவளிக்கு நாளைக்கு இருக்கும்போது எங்க வேலையே கரெக்டாக இருக்குது. இது மழை வேற பெஞ்சு இருக்குதா, இந்த வயலில் வேற தரையில் நின்று போது எல்லாத்தையும் வெட்டி விட்டு அதெல்லாம் சீர் பண்ணுறதுக்கே சரியா போச்சு நேரம். எங்க வரவே முடியல. இருக்கட்டும் பரவாயில்லண்ணே. இப்போ வந்தியா? அண்ணி தான் வர மாட்டேங்குது, அம்மா தான் வர மாட்டேங்குது. அவங்க வீடே கட்டின்னு இருக்காங்களா? இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் காயிற மாதிரி இருக்கலாமா? ஆனால் தீபாவளிக்கு அதுக்கு இதுக்கு அவுத்து போட்ட துணி நிறைய துணி இருக்குது. வெயில காயில துணி துவச்சு போட்டு காயிருந்த அதான் இன்னைக்கு வெயில் காயுது. என்ன அம்மாவும் மருமகளும் வந்து உட்காந்து துணி துவச்சு போட்டுருக்காங்க. இல்லைன்னா அண்ணி வர மாதிரி தான் வெயில் காயவே நான் துணி துவைக்கிறேங்க, நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டா. ஆமா வெயில் இப்பதான் காயுது. கொஞ்சம் நான் கூட துணி துவச்சு காய வச்சிருக்கேன். அப்படியே எடுக்கணும், டக்குனு மழை கூட வந்துடும். சரி நீங்க துணி துவைக்கிற வேலையை பாருங்க. நானும் அவரை போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நாங்கள் வந்துட்டோம் பைக்லேயே. ஏமா மாப்பிள்ளை இல்லையா வீட்டில்? அவர் வெளியில போயிருக்காருண்ணே. சரி மாப்பிள்ளை எப்போ வந்தாலும் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை உன்ன மாதிரி எப்பவுமே பிஸியாவே இருக்காரு. காலையில சீக்கிரமா போயிட்டு கறியில வந்து கொடுத்தாருல, வாங்கி கொடுத்த கையோட கிளம்பிட்டாரு. பசிக்குது சொல்லியிருந்தாரு. அது வந்து சாப்பிட்டு போறேன் சொல்லிட்டு சொன்னாரு. இன்னும் வரல. சாப்பிட முக்கலாமா அப்படி நம்ம வேலை? இப்போ வந்துருவாரு கொஞ்ச நேரத்துல. மாப்பிள்ளை வச்சு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன விஷயம்னா? நானும் ரொம்ப நாளா பேசணும்னு இருந்தேன். எங்க சந்தர்ப்பமே சேர்ந்து வர மாட்டேங்குது. என்ன விஷயம் தெரியலையே. அண்ணா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுண்ணே. இல்லம்மா மாப்பிள்ளை வச்சிருந்தமா பேசணும். சரி நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். வந்துருவார் சீக்கிரமா. பேசுனேன். வரட்டுமா பொறுமையா ஒரு வேலையை முடிச்சுலாம் வரட்டும். நான் இன்னொரு நாளைக்கு வந்து பேசுறேன். இந்த அண்ணன் சரியான லூசா? முக்கியமான விஷயம் சொல்லுது, அப்புறமா இன்னொரு நாளைக்கு வந்து பேசுறேன்னு சொல்லுது. இந்த பட்டாசு ஸ்வீட்லாம் ராதிகா கிட்ட எடுத்து போய் கொடுத்தனா பசங்களுக்கு அது கொடுப்பா. பரவாயில்லையே, ராதிகான்னு ஒரு தங்கச்சி இருக்கான்னு கூட ஞாபகம் இருக்குதே. வாமா உங்க வீட்டுக்கு வரலாம்னா கிளம்பி இருக்கேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டீங்க. எப்பயுமே வசதி எங்க இருக்குதோ உறவு கூட அங்கதான் ஒட்டுது. என்னம்மா சொல்ற? அவ எதனா லூஸ் மாதிரி பேசினேன். அதெல்லாம் நீ கண்டுக்காத. என்னன்னா அக்கா வசதியா இருக்குது, அதனால நேரம் வந்தோன்னா அக்கா வீட்டுக்கு வந்துறீங்க. நாங்களாம் வசதி கம்மி தானே, அதனால எங்க வீட்டுக்கு வரணும்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஏமா அப்படி சொல்ற? வசதி கம்மியா இருக்கு, வசதி அதிகமா இருக்கு, அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனைமா. நீங்க 2 பேருமே என் தங்கச்சிமா, என் கூட பிறந்தவங்க வச்சமா. எப்படிமா உங்களை என்னால பிரிச்சு பார்க்க முடியும்? ஆமா இப்படியே பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சீங்கன்னா ஏமாத்து. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே வெளியில இருந்து பாத்துட்டு அப்படியே போயிடுவீங்க நினைக்கிற. வீட்டுக்குள்ள கூட வர மாட்டீங்க. ஏமா நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேனம்மா. ஏன் நீங்க வசதியானவங்க, அக்கா வசதியானது, என்னெல்லாம் ஒரு ஆளா மதிப்பீங்களா? எப்படின்னா போட்டோம். ஆனா நான் தங்கச்சி நம்மளால பேச முடியாது உங்க நடுவில். ஏமா அந்த மாதிரிலாம் பேசாதம்மா. உனக்காக தான் பாரு ஸ்வீட்டு, பட்டாசு, முறுக்கு, அதிர்ஷ்டம் எல்லாமே செஞ்சு எடுத்துன்னு வந்துருக்குறேன் பாரு. ஆமா இதெல்லாம் இல்லைன்னா இப்போ யாரா உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. எல்லாமே எங்க வீட்டுக்காரர் 1க்கு 4 வேணா கொடுத்துருக்காரு. நீ எத்தனை வந்து கொடுத்தா நாங்கள் எதிர்பார்க்க கொண்டோம்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ எல்லாத்தையும் பெரிய தங்கச்சியை கொடுத்துட்டு போ, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஏமா கோவம் அண்ணன் மேல? எப்பயுமே வந்தா பெரிய தங்கச்சி வீட்டுக்கு தான் வர. எங்க வீட்டுக்கு வரையா நீ? ஏமா முதல்ல இங்கே கொடுத்துட்டு ரெண்டாவது அங்கே தானே வரப்போறேன். நீ எப்போ எங்க வீட்டுக்கு வந்துருக்கிற? எப்பயுமே நான் இங்கே வந்து தான் வாங்கி போறேன். நான் ஊர்ல இருக்கும் போதாவது வருவேன். இப்போ இங்கே வந்த பிறகு பக்கத்து வீட்டில் தானே இருக்கிற சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறேன். நான் இங்கே வரேன், இங்கே கொடுத்துட்றேன். எனக்கு நான் மறுபடியும் உங்க வீட்டில் வந்து கொடுக்கலான்னு பக்கத்துக்குள்ள நீ இங்கே வந்துடுறேன். இங்கே இருந்து கொடுனா நான் இங்கேருந்து எடுத்து போகிறேன் சொல்லிட்டு வாங்கி போயிடுறேன். நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? என் மேலே எதுனா தப்பு இருக்கா? ஆமா உன் மேல எந்த தப்புமே கிடையாது. எல்லா தப்புமே நான் தான் செய்யறேன். எதனா ஒரு லூசு மாதிரி பேசி நிற்காது ராதிகா. ஆவதவன் கைப்பட்டா குத்தோ கால்பட்டா குத்தோ எல்லாமே குத்தம் தான். அண்ணன் ஸ்வீட் பாக்ஸு, அப்புறம் பட்டாசு பாக்ஸு, அதுக்கப்புறம் முறுக்கு, அது சோக்கோட்டோட எல்லாமே இருக்குது. எடுத்து வந்து கரெக்ட் வாங்கி போ கும்முன்னு. பூ படம் கூட வாங்கி வந்துருக்குறமா, மிச்சர் கூட இருக்குது. ஆமா இது இல்லைன்னா இப்போ ஏங்கி நிற்கிறாங்க. தீபாவளிக்கு முன்னாடியே தந்து கொடுத்துருக்கணும். தீபாவளி அன்னைக்கு தந்து கொடுக்குறாங்க பாரு. இது வேண்டாம் வெறுப்பா. ஏதோ அண்ணன் மட்டும் தான் வருவார். அன்னிக்காரி வர மாட்டா. அன்னிக்காருக்கு வந்து நாத்துறாங்களை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ வசத்தை பார்க்குற மாதிரியே பாப்பா. ஏன் அவன் அண்ணன்காரனும் அன்னிக்காரையும் சேர்ந்து வந்து கொடுத்தனவா? ஏன் மற்ற கதை நல்லா பேசுறியா? ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டியா? அண்ணன் எடுத்து வந்து கொடுத்தோன்னே அப்படியே பல்ல அடிச்சு வாங்கிப்பியா? ஏன்டி அன்னைக்கு திருப்பி கேட்க வேலை இருக்குதாண்டி? அதான் அண்ணி வரல, அண்ணன் மட்டும் வந்திருக்காரு. கூட அண்ணன் வந்துருக்கா உங்களுக்கு. இன்னும் வீட்டுக்குள்ளே வரலவன். இன்னும் வரலையா? அவன் முக்கியமான வேலையா இருக்கான். என்ன முக்கியமான வேலை? ஆமா ரொம்ப முக்கிய. கேளுங்க பதில் சொல்லுங்க. அண்ணி ஏன் வரல? அண்ணனும் அண்ணி வந்து தானே கொடுக்கணும். மறுபடியும் தீபாவளி முறை செய்யணும். எப்போ பாரு அண்ணன் மட்டும் தான் வருது, அண்ணி வர மாட்டேங்குது. நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்துனே இருக்கிறேன். நம்ம ஊர்னா உங்க வீட்டில் போயிட்டு அப்படி வார மலை தோற மலையை வாரி வந்துட்டோம்னா நம்மள கோவம் அது இருக்குது. ஏமா அதெல்லாம் கோவம்லாம் எதுவும் இல்லைம்மா. துணி துவைக்கிற வேலை இருந்ததுனால வரலம்மா. இல்லைன்னா உங்க அண்ணி கண்டிப்பாக வந்துருப்பா. சும்மா எதனா ஒரு சொல்லி சமாளிச்சுருக்காத. அதுக்கு நம்ம மேலே ஓரம் கொஞ்சம். ஏண்டி அண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன வெறுத்ததெல்லாம் பல நம்பினே இருக்கு காலத்துக்கும். அது வந்து தீபாவளிக்குலாம் எதுவும் செய்யாத, பொங்கலுக்கு எதுவும் செய்யாத அப்படின்னு அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கான். அண்ணன் தான் வந்து தங்கச்சி செய்வேன் சொல்லிட்டு அடம் முடிச்சு வந்திருக்கோம். அப்போ செய்யறதா நீயே போய் உன் தங்கச்சிங்க செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது முறுக்கின்னு வராமல் இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஐயோ அப்படிலாம் கிடையாதுமா. அண்ணிலாம் அந்த மாதிரிலாம் சொல்லவே சொல்ல மாட்டாமா. தங்கச்சிங்களாம் செய்யாதுன்னு சொல்லவே மாட்டா. நீ சும்மா மினுக்காத.
இங்க பாருங்க, இதே உனக்கு கடைசி முறை. இனிமே வந்து அண்ணியும் நீயும் சேர்ந்து வந்து எந்த ஒரு பலகாரமோ கொடுக்குறதாலும் சரி, எந்த ஒரு முறை செய்யறதாலும் செஞ்சாதான் நான் வாங்கிப்பேன். நீ மட்டும் எடுத்து வந்து கொடுத்தனா எனக்கு தேவையே கிடையாது. அப்படியேப்பட்ட சீரியல் எனக்கு தேவை கிடையாது. சரிம்மா இனிமே அண்ணி கூட்டுனே வரமா. இந்த ஒரு தடவை மட்டும் அண்ணனை மன்னிச்சிருமா. போனா போகுது. இந்த இதே லாஸ்டா இருக்கட்டும். இனிமே தனியா வந்து எதனா பலகாரம் தூக்கி வர, அத்தை தூக்கி வர வந்து பாரு. நீ என்ன பேச்சு பேசுறாமா இவ? விஷம் இது நம்ம பிறந்த வயிற்றுல தான் பிறந்துச்சான்னு தெரியல. சரிம்மா இந்தம்மா ஸ்வீட்டு பட்டாசுலாம் எடுத்துக்கோமா. தூக்குச்சட்டில் பலகாரம் இருக்குது எடுத்துக்கோ. எடுத்துக்கிறேன். அக்கா கொடுத்துட்டீங்களா எல்லாத்தையும்? அண்ணா முதல்ல எழுதி கொடுத்தாரு. நான் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து பதிக்க வச்சிட்டேன். அண்ணா உனக்கு எவ்வளவு கொடுத்தாருன்னு பார்க்க தேவையா? ஏமா 2 பேருக்கும் சரி சமமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் பார்த்தா தான் நம்புவேன். காட்டு, உனக்கு எந்த ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு, உனக்கு எந்த மாதிரி பட்டாசு பாக்ஸ் கொடுத்தாரு, என்ன பலகாரம் கொடுத்தாரு காட்டு. ஏடே உனக்கு கொடுத்துருக்க மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்துறாங்களா? 2 பேருக்கும் சரி சமமா எடுத்து வந்துருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அதுக்கு தான் எப்பவுமே அண்ணன் வந்தோடனே நேரம் உங்க வீட்டுக்கு வந்துடுறது. ஏன்னா பெரிய தங்கச்சி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அள்ளி கொடுத்துட்டு சின்ன தங்கச்சி கிள்ளி கொடுக்கலாம் சொல்லிட்டு முதல்ல எடுத்தோன்னே உங்க வீட்டுக்கு வந்துடுறது. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதானே? ஆமாண்டி, எது செஞ்சாலும் குறை சொல்லினே சுத்தினுவா. உன் நாத்தனார் வீட்டுக்கு எதுவுமே கொடுத்துட்டியா? பலகாரம், ஸ்வீட்டு, பட்டாசு, பலகாரம் கொடுத்துட்டியா? அது எங்க வீட்டுக்கார கூட போய் எப்போ கொடுங்க எனக்கு தெரியும், நான் கொடுத்துப்பேன். நீ ஒன்றும் அதெல்லாம் கேட்கதாவில்ல. முதல்ல உன் கதையை நீ பாரு, புரியுதா? அண்ணன் குறை சொல்றதே ஒரு வேலையை வச்சு சுத்தின்னு கதை. நான் என்ன கேட்டேன், நீ என்ன மாத்தி மாத்தி பேசின்னு இருக்க? என் நாத்தனாருக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு தெரியாதா? அண்ணன் உனக்கு என்ன கொடுத்துச்சு முதல்ல அதை காட்டு. போ அந்த ரூம்ல தான் வச்சிருக்கேன் பாரு, போய் பார்ப்போ. வரத்துக்குள்ள பதிக்கிட்டியா? மாமா எப்போ வந்தீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மருமகளே. எங்கடி போய் நேரமா நீ? ஏமா பட்டாசு வச்சுருந்தம்மா. மாமா வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? இப்பதான் வந்து மாமா எப்படி இருக்கீங்க எது இருக்கீங்க கேட்டுருக்கேன். வீட்டுக்கு வந்து மாமா கவனிக்கிறது இங்க ஆள் இல்ல. அதெல்லாம் கவனிக்கும் போது நல்லா கவனிப்பாங்க, சும்மா ஆடாத. ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப நாள் உனக்கு கேட்கணும்னு. சொல்லுமா. வாய்க்கிலேயே மட்டும் மருமகளே கூப்பிடுறிய. அவளை உங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு போனோன்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா? ஏமா எனக்கும் ஆசைதாம்மா. அப்புறம் என்ன உன் பொண்டாட்டி கிடக்குறாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா என்னாச்சு? அருணே வந்துட்டா. இப்ப நேரடியா கேட்கறேன் பாரு. ராதிகா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இங்க பாரு, அமைதியா இருந்ததெல்லாம் போதும். எல்லாம் நேருக்கு நேரம் வச்சு கேட்டுடணும். எவ்வளவு நாள் நம்ம தள்ளி போட்டுன்னு போறதே? அது உனக்கு வயசாகல? என்னத்த? அருணே உனக்கு வந்து மகாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா இல்லையா? அது வந்து அத்தை சொல்லு, எது வந்தாலும் மூஞ்சிக்கு நிறையவே சொல்லு. எங்க அப்பா அம்மாக்கு என்ன இஷ்டமோ அதான் என்னோட இஷ்டமோ. அப்போ உங்க அப்பா அம்மாக்கு வந்து மகாவை பிடிக்கலன்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டே. அது வந்து என்ன வந்து போயே? இவன் தான் பதிலே பேசாம இருக்கான். பேசி எதனா பேசி வாய் திறந்த. அத்தை எனக்கு வந்து மகாவை பிடிக்கும். கேட்டீங்க? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணா? ஏமா எனக்கும் இஷ்டம் தாம்மா. அப்புறம் என்ன பேசி முடிக்க வேண்டியதானே கல்யாணத்தை? ஏன்னா நகை சரி நிறைய போட மாட்டா, சாமான்ஜெல்லாம் சரியா எடுத்து கொடுக்க மாட்டா அப்படின்னு யோசிக்கிறேனே. அப்படி இல்லம்மா. அப்புறம் வேற என்ன உனக்கு பிரச்சனை? நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்வேனே. என்ன யோசிக்கிறேன்? எது வேணாலும் சொல்லுங்க. மனசுல இருந்து வெளியில சொன்னதானே தெரியும். மனசுக்குள்ளே வச்சுருந்தா எப்படி? இத்தனை சவர நகை வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், என்னென்ன வேணுமோ கேளுங்க. அதெல்லாம் தங்கச்சி முடியுதா இல்லையா பார்த்து அதை செய்யல. எதுவுமே சொல்லாம அப்படி வாய முடியல உட்காந்து என்ன அர்த்தம்? ஏமா எனக்கு அதெல்லாம் தேவையில்லம்மா. அப்புறம் வேற என்ன யோசிக்கிறேன்? கோமதி அவன் வீட்டுக்காரன் வந்து அன்னைக்கு பொண்ணு கேட்கும் போது நான் என்ன சொன்னேன்? இவன் வந்து இந்த மாதிரி இளநீர் விற்கிறான், பெரிய வேலைலாம் கிடையாது, மாதம் சம்பளம் வர மாதிரி வேலைலாம் கிடையாது, என் தங்கச்சி வந்து சிட்டியில் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி தானே நான் தட்டி கழிச்சேன். இந்த மாதிரி கிராமத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஆமா சொன்னேன், போனேன், வந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணம் ஆகி குழந்தை வந்து இந்த 20 வருஷம் ஆகி இதை நிற்குதுங்க. இப்போ என்ன அதுக்கு? இன்னைக்கு வந்து உங்கள் பசங்களை நீங்கள் நல்லா படிக்க வச்சிருக்கீங்கம்மா. இப்போ என் பிள்ளை வந்து ஒரு விவசாயியாக இருக்கான். பெரிய பெரிய கம்பெனிலாம் வேலை செய்யல, மாதம் சம்பளம் வர மாதிரியே வேலை கிடையாது. விவசாயம் வேலை செஞ்சால் தான் அவனுக்கு காசு. இந்த மாதிரி காய்கறி அது இதுன்னு விற்றா தான் அவனுக்கு காசு. மாதம் சம்பளம்லாம் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டுக்காரன் நான் அன்றைக்கி சொன்னேன், அதே மாதிரி பெரிய சிட்டியில் தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், மாதம் சம்பளம் வாங்குற பையனை பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு உங்கள் வீட்டுக்காரன் தான் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் தேங்கியிருக்கேன். ஐயோ லூசா நீ. மாமா அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இத்தனை நாள் இதுதான் யோசிச்சுனீங்க. நம்ம பொண்ணு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமா, நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கா, அதுதான் அவர் பாப்பாரு. நீ சொல்ற மாதிரி மாசம் சம்பளம் வர மாதிரி நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி சிட்டில தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அப்படிலாம் அவருக்கு விருப்பம் கிடையாது. இதை நீ முன்னாடி எங்கிட்ட கேட்டதால நான் சொல்லியிருப்பேன்ல. நீ என்னடா மனசுக்குள்ளே வச்சு தயங்கி இருந்திருக்க. அப்படியேம்மா நீங்கள் சொல்கிறது உண்மைதானே? ஆமா, நாங்கள் அப்படியே வாய் தந்தா பொய்யா சொல்றோம், உண்மைதான் எல்லாமே. சரிம்மா, அப்படின்னா நான் வந்து வீட்டில் அம்மா கிட்ட என் பொண்டாட்டிக்கிட்டலாம் பேசிட்டு நான் வந்து ஒரு நாள் வந்து பொண்ணு கேட்குற மறுபடி. எப்ப இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்குது. என்ன அண்ணன் சந்தோஷமா? என்ன மக ஓகேவா? போங்க சித்தி. வெக்கத்தை பத்தியா? உள்ள ஓடியே போயிட்டான். என்ன நான் கூட பயந்துனே இருந்தேன், வேற ஏதாவது காரணத்தை சொல்லிடுவியான்னு. உன் தங்கச்சி ஏழன்றதுனால வேற எங்கேயாவது பணக்கார இடத்துல பொண்ணை பார்த்துட்டியோ நான் பயந்துனே இருந்தேன். ஏமா பணம் நம்ம பணம் இன்னைக்கு வரோம் நாளைக்கு போவோம். பணத்தை வச்சு நம்ம வந்து உறவை முடிவு பண்ணலாமா? 1000 இருந்தாலும் நீ என் தங்கச்சிமா, என் கூட பிறந்த தங்கச்சியாச்சு. உன்னை விட்டுட்டு நான் வேற எங்கேயாவது போய் சம்மந்தம் பண்ண முடியுமா? மனசாட்சி இருக்கிறவங்க எவனாவது அந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பானா? இல்லைண்ணே, உன் பொண்டாட்டியோட அண்ணன் பொண்ணு இருக்கு, அவங்க வசதியானவங்க. நீ அங்கே எங்கே எதனா முடிச்சுட்டுனா என்ன பண்ணுறதுன்னு அதே தான் எனக்கு ஒரே பயம். ஆமா, அண்ணி என்ன சொல்லிக்கிட்டு கொடுத்து வச்சுக்கிட்டா என்ன எதுனா நான் கூட பயந்து வந்தேன். அவங்க அண்ணங்காரன் நம்மளை விட வசதியான இடத்துல பொண்ணு கொடுக்கணும்னு அவன் பார்த்துன்னு இருக்கான். அவன் நம்மள மாதிரி விவசாய இடத்துல பொண்ணு தருவானா? நீ அந்த பொண்ணை சம்மந்தம் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கேன், உன் பையன் அந்த பொண்ணை கூட்டின்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். ஏன் சித்தி? என்ன நான் சொல்றது உண்மைதானே? ஏன் சாக்கவரா? நீ மகா கூட்டி ஓடி போயிட்டு இருக்க மாட்டேன்? அஜ்ஜோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். அப்பா அம்மா சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன்.
என் புள்ளைய நான் அப்படி வளர்க்கலாமா? அவன் ஓடி போயினா கல்யாணம் பண்ணவே மாட்டான். நீ தான் நினச்சின்னு இருக்க. நீ மட்டும் உன் மச்சா பொண்ணு சம்மந்தம் முடிச்சுன்னு வச்சுக்கேன், அதான் நடந்திருக்கும். நான் அடிச்சு சொல்கிறேன் பாரு. ஏண்டி எல்லாமே நல்லபடியாக தான் முடிஞ்சிச்சு இல்லடி? அண்ணன் தான் வந்து குடும்பத்தோட பொண்ணு கேட்கலாம் சொல்லியிருக்காரு. நீ சும்மா இருக்க மாட்டியா? ம். நான் மட்டும் சும்மா இருந்து வச்சுக்கேன், நீங்கள் 2 பேரும் எப்போ சம்மந்தம் பேசியிருப்பீங்களோ, எப்போ கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியிருப்பீங்களோ, நான் பேச போய் தான் இப்போயாவது பொண்ணு கேட்குற ரேஞ்சுக்கு வந்துக்கிறீங்க. அமைதியாயிரும் அமைதியா. சட்டை புட்டுன்னு உப்பு தமிழத்தை மாற்றிட்டு நினச்சி நம்மளை வைக்கிறீங்களா வைக்கலையோ, ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்தை வைங்க. ரொம்ப நல்லா வெயிட் பண்ண முடியாது. வச்சிடலாமா சீக்கிரமாவே? என்ன இனிமேல் நீ ஃப்ரீயாக டூயட் பண்ணலாம். சம்மந்தம் வாங்கியாச்சு. அத்தை